கட்டப்பையோட அருமையெல்லாம் இப்போ தானே புரியுதுன்ற மாதிரி நான் ஷாப்பிங் போகும்போது தாங்க இந்த கட்டப்பையோட அருமை எனக்கு புரியுது. நாங்கள் டிமார்ட் தான் போயிருந்தோம். அங்கே போயே ரொம்ப நாள் ஆச்சு. சரி போய் அங்கே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடலான்னு போனோன்னு நேராக அந்த கிச்சன் ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் போனேன். என்னதான் நம்ம வீட்டில் 1000 தட்டு 1000 டம்ளர் இருந்தாலும் அங்கே போனோன்னா வா புதுசாக பார்க்கும்போது வா இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கேன்னு சொல்லி நானும் 2-3 இது எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா எடுக்கிறதுன்னு ரொம்ப நேரம் அங்கேயே நானும் சுற்றிட்டு இருந்தேன். ஃபைனலாக ஒரு சாக்லேட் எடுத்து உள்ளே போட்டாச்சு. இப்போ தானே என்ற மனசே திருப்தியாக இருக்குன்ற மாதிரி ட்ராலி முக்கால்வாசி ரொம்பிருச்சு. அதிலே நாங்கள் ஒரு சில ப்ராடக்டை விட்டுட்டோம். திரும்ப அதெல்லாம் ஞாபகம் வச்சு போய் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு ஃபைனலாக நாங்களும் பில்லு போட போயாச்சு. பில்லு போட்டதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் வெளியில் வந்தால் வெளியில் செம்ம வெயில் அடிச்சுது. அப்படியே நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்கார்ன் எப்போக்கா போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. 1/2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் இருந்து பாப்கார்னை வாங்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக இந்த பாப்கார்னை வாங்கிட்டு தானே நானும் வீட்டுக்கு போனேன். See you on another video guys. Bye.